இப்போது பங்களாதேஷில் வந்து என்ன ஒரு பிரச்சனை வந்தது நம்ம பார்த்தோம் 1970களில். உருது அப்படிங்கிற மொழியை வந்து அந்த நாடு முழுக்க திணிக்க முயற்சி பண்ணாங்க. வங்காளி மொழி பேசக்கூடியவர்கள் அதுக்கு எதிராக போராடி அந்த நாடு பாகிஸ்தான் பங்களாதேஷ்னு 2 நாடுகளாக பிரிந்தது. திமுகவும் சரி, இங்கே இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் சரி, பாஜக மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டியை சிறிது நாட்கள் முன்னாடி அவங்க கூட கூட்டணி சேர்ந்த பல கட்சிகளும் சரி, பாஜக வந்து ஹிந்தியை திணிக்குது, பிரதமர் எங்கே போனாலும் ஹிந்தியில் பேசுகிறாரு, சம்ஸ்கிருதத்துக்கு அதிகமான நிதி ஒதுக்குறாங்க, தமிழுக்கு நிதி ஒதுக்கல போன்ற குற்றச்சாட்டுக்கெல்லாம் வச்சுட்டு, தமிழ்நாடு அப்படிங்கிறது, தமிழ்நாடு வாக்காளர்கள் அப்படிங்கிறவங்க தமிழ் மீது ஒரு பயங்கர பற்று கொண்டவங்க, தமிழுக்காக வாக்களிக்கக்கூடிய ஒரு எண்ணிக்கையும் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ பாஜக எப்படி அரசியல் செய்ய முடியும்? தமிழுக்கு எதிராக அரசியல் செஞ்சுட்டு இங்கே எப்படி வாக்கு பெற முடியும்? நீங்கள் இந்திய பாஜக திணிக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா ஏதாவது ஒரு எவிடன்ஸ் அடிப்படையில் சொல்லணும். சார் இந்த விஷயத்தில் இந்திய திணிக்குது சார். பிரதமர் ஹிந்தி பேசுகிறாருன்னா பிரதமர் தமிழ் கூட தான் பேசுகிறாரு. காசி தமிழ் சங்கமத்தில் தமிழில் பேசினார். இன்னும் சொல்ல போனால் தமிழில் பேசுகிறாருன்றதை விட தமிழை பற்றி பேசுகிறார். எங்கே போனாலும் தமிழை பற்றி பேசுகிறார். நான் சொல்லியிருக்கேன்ல, எத்தியோப்பியா பார்லிமெண்ட்டில் போயிட்டு இங்கே மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது, லெரிபேராவில் வந்து மோனோலித்திக் சர்ச்சஸ் இருக்குது. அதனால் வந்து உலகத்தினுடைய மனித குலம் ஆஃப்ரிக்காவில் தோன்றுச்சுன்னு ஒரு தியரி இருக்குது, ஆந்த்ரோபாலஜியில் அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரின்னு பேர் இருக்குது. எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் போய் பேசுகிறார் அவர். இங்கே இருப்பதை போன்று இதைவிட பழமையான கற்கோவில்கள் தமிழகத்தில் எங்களுடைய இந்தியாவில் இருக்கிறது. அதுக்கப்புறம் 10 ஆந்த்ரோபாலஜிக்கு மேலே போட்டாங்க. உலகத்தினுடைய பவர்ஃபுல் பர்சனாலிட்டி மோடி சொல்கிறாரு, இது வந்து அவுட் ஆஃப் ஆஃப்ரிக்கா தியரியை மாற்றிடும், இது அவுட் ஆஃப் தமிழ்நாடு தியரியை உண்டாக்கும், மனித குலம் எங்கேருந்து உருவாச்சுன்னா தமிழகத்திலேருந்து உருவாகி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ எத்தியோப்பியாவுடைய பார்லிமெண்ட்டில் போயிட்டு அவருக்கு கிடைச்ச அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள உலகத்தினுடைய ஒட்டுமொத்த ஒரு தியரியவே மாற்றக்கூடிய ஒரு வல்லமை அவருக்கு இருக்குது. அதை அவர் தமிழுக்காக பயன்படுத்துகிறார். அப்போ அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு சார், நான் இப்போ தமிழாங்க, எனக்கு தமிழ் தான் நல்லா வரும், தமிழில் தான் எனக்கு ஆளுமை இருக்குது, நான் மத்திய அமைச்சர் ஆயிடுறேன்னு வைங்களேன், அப்போ மற்ற ஸ்டேட்டுக்காரங்க என்னங்க அவர் வந்து தமிழில் பேசுகிறாருன்னு சொன்னால் இது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம்.